வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். பழைய பொற்கால தமிழ் திரைப்பட பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம், சொல்லாடல், அவர்களுடைய கற்பனை திறன் இவற்றை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களின் அருமையான ஒரு தத்துவ பாடல். மனிதன் பிறக்கும்போது எப்படி இருக்கிறான், இறக்கும்போது எப்படி இருக்கிறான் என்பதை அருமையாக சொல்லி இருக்கும் பாடல். மனிதன் பிறக்கும்போது பிறந்த குணம் போக போக மாறுது, எல்லாம் இருக்கும்போது பிரிந்த குணம் இறக்கும் போது சேருது, பிறக்கும்போது பிறந்த குணம் போக போக மாறுது. இந்த திரைப்பட பாடல் இடம்பெற்ற படம் சக்கரவர்த்தி திருமகன். படம் வெளிவந்த ஆண்டு 1957. இயக்கம் பா. நீலகண்டன். படத்தில் நடித்திருப்பவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள், அஞ்சலி தேவி. பாடியவர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள், இசை ஜி. ராமநாதன் அவர்கள், பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள். முதலில் பாடல் வரிகளை பார்க்கலாம். உறங்கையிலே யானைகளை உருட்டுவது பூனை குணம், உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுவே குரங்கு குணம், ஆற்றில் இறங்குவோரை கொன்று இரையாக்குவது முதலை குணம், ஆனால் இத்தனையும் மனிதரிடம் மொத்தமாக வாழுதடா, பிறக்கும்போது பிறந்த குணம் போக போக மாறுது, எல்லாம் இருக்கும்போது பிரிந்த குணம் இறக்கும்போது சேருது, மனிதன் பிறக்கும்போது பிறந்த குணம் போக போக மாறுது, பட்டப்பகல் திருடர்களை பட்டாடைகள் மறைக்குது, ஒரு பஞ்சையைத்தான் எல்லாம் சேர்ந்து திருடன் என்று உதைக்குது, காலநிலையை மறந்து மனிதன் சிலது கம்பையும் கொம்பையும் நீட்டுது, புலியின் கடுங்கோபம் தெரிந்திருந்தும் வாளை பிடித்து ஆட்டுது, வாழ்வின் கணக்கு புரியாம ஒன்னை ஒன்று காசை தேடி பூட்டுது, ஆனால் காதோரம் நரைச்ச முடி கதை முடிவை காட்டுது, மனிதன் பிறக்கும்போது பிறந்த குணம் போக போக மாறுது, புரளி எச்சை புழுகை விட்டு பச்சை புழுகை விற்று சலுகை பெற்ற மந்தை இதில் போலிகளும் காளிகளும் பொம்மலாட்டம் போடுது, ஆடுகின்ற விந்தை சொன்னால் நிந்தை செய்யுது, உப்பு கல்லை வைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் நாம் உளறி என்ன கதறி என்ன ஒன்றுமே நடக்கவில்லை தோழா, ரொம்ப நாளா நாம் உளறி என்ன கதறி என்ன ஒன்றும் நடக்கவில்லை தோழா, மனிதன் பிறக்கும்போது இருந்த குணம் போக போக மாறுது. பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் ஒரு இடதுசாரி சிந்தனை கவி. அருமையான விழிப்புணர்வு பாடல்கள் ஏராளமாக எழுதியிருக்கிறார். தன் இளம் வயதிலேயே இறைவனடி சேர்ந்தார். பட்டுக்கோட்டையார் என்று அன்புடன் அழைக்கப்பட்ட கல்யாணசுந்தரம் அவர்கள் எழுதிய பாடல்கள் அந்த கால அரசியல் நிகழ்வுகளுக்கு மட்டுமல்லாது இந்த கால அரசியலுக்கும் பொருத்தி வருகின்ற சிந்தனை மிக்க பாடல்கள். நேரடியாக இல்லாமல் இன்றைய அரசியலுடன் அவர் கவிதை வரிகளை ஒப்பிட்டு நோக்கினால் எல்லோருக்கும் ஒரு உண்மை புரியும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அரசியல் பார்வை உண்டு. கவிஞரின் வரிகளை நோக்கும்போது ஒவ்வொருவருடைய பார்வையும் தங்களுக்கு பிடிக்காத ஆட்சியாளர்களின் கொள்கைகளுடன் செயல்களுடன் பொருத்தி பார்க்கும் விதமாக அமைந்திருக்கும். கவிஞர் என்றால் இவர் நெருப்பை விதைத்துவிட்டு சென்ற கவிஞர் பட்டுக்கோட்டையாரின் புகழ் ஓங்கட்டும். பாடல் வரிகளுக்குள் செல்லலாம். உறங்கையிலே யானைகளை உருட்டுவது பூனை குணம், உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம், மனிதன் உறங்கும்போது பானைகளை உருட்டி பாலை தேடுவது பூனையின் குணம், உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுவே குரங்கு குணம், எது நன்றாக இருந்தாலும் அது பிடிக்காது குரங்குகளுக்கு, அவற்றை பிய்த்து போட்டுவிடும், ஆற்றில் இறங்குவோரை கொன்று இரையாக்கல் முதலை குணம், முதலையை பொறுத்தவரை ஆற்றில் இறங்குவோரை
கொன்று இரையாக்கிக் கொள்வது முதலைகளின் குணம். ஆனால் இத்தனையும் மனிதனிடம் மொத்தமாக வாழுதடா. இந்த 3 குணங்களையும் சேர்த்து மனிதனிடம் குணங்கள் கெட்ட குணங்களாக வாழுதையா. பிறக்கும்போது பிறந்த குணம் போக போக மாறுது. எல்லாம் இருக்கும்போது பிரிந்த குணம் இறக்கும்போது சேருது. மனிதன் பிறக்கின்ற போது எதுவும் அறியாத நல்ல குழந்தையாக பிறக்கிறான். போக போக இந்த சமுதாயத்தில் கலந்து அவன் வேறு விதமாக மாறிவிடுகிறான். இருக்கும்போது பிரிந்த குணம் இறக்கும்போது சேருது. இருக்கும்போது ஈகோவால் மற்றவர்களை பிரிந்து தனித்து நிற்கின்ற குணம் இறக்கும்போது மாறுது. பட்டப்பகல் திருடர்களை பட்டாடைகள் மறைக்குது. நல்ல ஆடைகளையும் பார்ப்பதற்கு பெரிய மனிதர்கள் போல் தோன்றுகின்றவர்களின் திருடுகளை அவர்கள் ஆடைகள் மறைக்குது. அப்படி என்றால் யாரை சொல்கிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள். பட்டப்பகல் திருடர்களை பட்டாடைகள் மறைக்குது. ஒரு பஞ்சையைத்தான் எல்லோரும் சேர்ந்து திருடன் என்று உதைக்குது. பல்லாயிரம் கோடிகளை திருடுபவர்களை ஒன்றும் செய்யாத இந்த சமுதாயம் பிக்பாக்கெட்காரனையும் உணவுக்காக திருடுபவனையும் ஓட ஓட விரட்டி தாக்குது. காலநிலையை மறந்து சிலது கம்பையும் கொம்பையும் நீட்டுது. காலம் மாறிவிட்டது தெரியாமல் தனது அதிகார வரம்புகளை மீறி கம்பையும் கொம்பையும் நீட்டுது. புரிந்து கொள்ளுங்கள். புலியின் கடுங்கோபம் தெரிந்திருந்தும் வாளை பிடித்து ஆட்டுது. மக்கள்தான் புலிகள் போன்றவர்கள். அவர்களின் குணம் தெரிந்திருந்தும் வாளை பிடித்து ஆட்டுகிறார்கள். அதன் விளைவுகளை அனுபவிப்பார்கள். வாழ்வின் கணக்கு புரியாம ஒன்றும் காசை தேடி பூட்டுது. ஆனால் காதோரம் நரைச்ச முடி கதை முடிவை காட்டுது. வாழ்க்கையின் கணக்கை புரியாமல் மனிதன் காசை தேடி தேடி பூட்டி வைத்து கொள்கிறான். ஆனால் காதோரமாக நரைத்த முடி உனக்கு வயதானது, உன் கதை முடியப் போகிறது என்பதை காட்டுகிறது. மனிதன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. புரளி கட்டி பொருளை கட்டும் சந்தை பச்சை புழுகை விற்று சலுகை பெற்ற மந்தை இதில் போலிகளும் காளிகளும் கும்பலாட்டம் போடுது. பொய்களை விற்று சந்தையில் பச்சை புழுகை விற்று நம்மிடமிருந்தே சலுகைகளை பெற்று மந்தையாக சலுகைகளை பெற்று கூட்டமாக இதில் போலிகளும் காளிகளும் பொம்மலாட்டம் போடுது. உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் நாம் உளறி என்ன கதறி என்ன ஒன்றுமே நடக்கவில்லை தோழா. ரொம்ப நாளா உப்புக்கல்லை காட்டி இதுதான் வைரம் என்று சொல்லி ஏமாற்றுபவர்களை நம்பிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் விழிப்புணர்வு வரும் என்று நம்பியதெல்லாம் மோசம் போனது. நாம் உளறி என்ன கதறி என்ன ஒன்றுமே நடக்கவில்லை தோழா என்று மனமுருகி பாடியிருக்கிறார். பாடல் வரிகள் அருமை. நீங்கள் ஒரு முறை இந்த பாடலை கேட்டு பாருங்கள். எம்ஜிஆர் இந்த படத்தில் அருமையாக நடித்திருப்பார். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.